வந்து நம்ம வேளாங்கண்ணிலேருந்து வர்ற ஆறு, ம் வடிகால் ஆறு. ம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்கி பார்த்தோம்னா இதில் உப்பு தண்ணி இருக்கும். ம் இப்போ இந்த உப்பு தண்ணி வந்து இப்போ அந்த பக்கம் நல்ல தண்ணி சேர்த்துருக்காங்களா? ம் இந்த உப்பு தண்ணி வந்து இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏறும் உப்பு தண்ணி. ம் 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 அங்கே இது பண்ணுறப்ப ம் இறங்குறப்ப இது ஏறும். ம் ஒரு ஒரு 10 மணி நேரம் கழிச்சு இறங்கும். ம் இப்போ ஏறுறப்ப என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக லீக்கேஜ் இருக்கா, இந்த ம் உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணிக்கு போயிடும். சரி சரி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஃபுல்லாகவே ஷட்டராக இருக்கா, ம் ஒரு 3 அடி வந்து காங்கிரீட்டில் இது கட்டிட்டு மேலே கட்டிட்டு அதுக்கு மேலே வச்சா தான் இந்த உப்பு தண்ணி அங்கே உள்ளே போகாது. கலக்காது கலக்காது இது லீக்கேஜ் பல இருக்காது. தடவை எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. ம் அவங்க அதோட அப்படியே தான் வச்சுருக்காங்க. ம் ம் இந்த சைடில் ரப்பர் இதெல்லாம் வந்து இது இல்லை, ம் எல்லாம் லீக்கேஜ் சவுண்டு கேட்குது பாருங்கள். ம் தண்ணி ம் உப்பு தண்ணி ஹைட்டு ஏறுறப்ப அந்த நல்ல தண்ணியில் போய் கலந்துருது. அப்போ அங்கே வேஸ்ட்டாக போயிடுது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டைம் மட்டும் தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா உப்பு தண்ணி திறந்து விடுறாங்க. இல்லை, இது கண்டிப்பாக இது வந்தே ஆகும். பேக் வாட்டர் மாதிரியாது. இது எங்கேருந்து வருது? இது வந்து கடல் தண்ணி. நம்ம வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஆறு இருக்கா, கோவில் சர்ச்சின் பக்கத்தில் ஆமாம் ஆமாம் செந்தூர் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். செந்தூர் அந்த ஆறோட இதுதான் இது. ஆல்ரெடி இது வந்து இப்போ ஒரு வடிகால் தான் இது. சரி 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 சரி. இப்போ தண்ணி அதாவது நல்ல வெயில் காலத்தில் தண்ணி தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த உப்பு தண்ணி அங்கே ஏறிடுது. அப்போ இதுக்கு இதை ஒரு 3 அடிக்கு மேலே ஏற்றணும். அதுக்கு வணக்கம் 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 வணக்கம். இது 3 அடிக்கு மேலே ஏற்றினா கலக்காது. நம்ம தான் மதிய காலையில் பார்த்தோமே அங்கேயே கடைக்கு. ஐயா வணக்கம். அந்த 3 அடிக்கு கான்கிரீட் மேலே ஏற்றுனா எந்த சிக்கலும் இருக்காது. அதாவது நல்ல தண்ணியை சேமித்து வச்சுக்கலாம். ம் 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 உப்பு தண்ணி கலக்காமல். இப்போ கோடையில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி, இப்போ அதில் தண்ணி ஏறிச்சுன்னா எல்லாமே மாறும்ல நிலத்தடி நீர். அது ஃபர்ஸ்ட் இங்க வரதே இல்லை. இது திட்டமே இங்கே கிடையாது. டோலும் பண்டு இருக்கு இல்லையா, ரால் பண்டு இருக்கு இல்லையா, அங்கே தான் திட்டமே. அது வந்து இப்போ ரால் பண்டுக்கிறவங்க வந்து இடையூறாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரால் பண்டுக்கிறவங்கலாம் பஞ்சாயத்து பண்ணி கலெக்டர் மனு கொடுத்து அதை வந்து இங்கே 100 அடி தள்ளி இங்கே போட்டாங்க. இப்போ அங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே தண்ணி தேங்கும். இந்த கிராமத்துக்கும் இங்கே ஒரு கிராமம் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல கிராமம் இங்கே உள்ளவங்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி போகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே போகிறதுனால இப்போ உப்பு தண்ணி பூரா இது வரைக்கும் தேங்கி நிற்கும். இதுக்கு இந்தாண்டா தான் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி நிற்கும். அதுக்கு வந்து பாசனம் கிடையாது, இங்கே வர்றதுக்கு பாசனம் கிடையாது. இது காவிரி ஆற்று தான், இதான் படுகை. இது தண்ணி பூரா எல்லாமே கடலில் தான் போகும். இதை திறந்து விடுவாங்க. இப்போ தண்ணி அதிகமாக வச்சு தான் திறந்து விடுவாங்க. தண்ணி எல்லாமே கடலில் தான் கை கலக்கலாம். இப்போ அவங்க என்ன விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, தண்ணி அதிகமாயிட்டு அங்கே பயிரில் முழுக ஆரம்பிக்குது அப்படின்னா இதை தான் திறந்து விட்டாகணும். அப்போ இதை திறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு வடிகால் ஆறு வேணுங்கிறாங்க. வடிகால் ஆறு அதை வடிகால் ஆறு இந்த பக்கமாக கொண்டு வந்து இப்படி ஏதாவது இப்படி விட்டுடலாம். விட்டுட்டாக்கா இதை நம்ம கையே வைக்க வேண்டாம், எந்த நேரமும் லாக்கிலே இருக்கலாம், தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், தேவைக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு இந்த மகிழி மக்களுக்கு வந்து பாசனமும் பாதிக்குது. மக்கள் இல்லை, கருங்கண்ணி பஞ்சாயத்து மடப்புறம் பஞ்சாயத்து பாதிப்பு தான். கருங்கண்ணி ஊராட்சி மடப்புறம் ஊராட்சிக்கு இந்த பெட் டேம்னால பிரச்சனை தான். இது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதை கெட்டும் போது இவங்க யோசிக்கல, நம்ம மக்கள் இப்போ யாரும் வந்து எல்லாமே போராட்டம் பண்ணணும் வந்து. ஆனால் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கவே இல்லை, அவங்க அதிலே வாங்கிக்கல. இப்போ வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து சொல்லாமல் தண்ணி கொண்டு வந்து கட்டிட்டு விட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ விவசாயம் தான் ரொம்ப பாதிக்குது. இப்போ பக்கத்தில் இது போனீங்கன்னா அந்தாண்ட ஒரு உப்பாறு இருக்கும், அது நேரடியாக வந்து வேளாங்கல்லேருந்து நேராக கடல் வேதாரண்யம் போகும். எல்லாமே வந்து உப்பு தண்ணி தான். இது இங்கே டேம் கட்டியிருந்தால இப்போ மழை நாளில் மட்டும் நல்ல தண்ணியாக இருக்கும். மற்ற நாள் போயிட்டீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் போயிடுச்சுன்னா எல்லாமே உப்பு தண்ணியாக மாறிடும். சுத்திரியும் வந்து ரால் பண்டு அப்படிங்கிறனால இப்போ மண்ணும் மாறிடுச்சு. ஒரு ரால் பண்டு 10 விவசாய பூமியோட சவத்தில் தான் அது கட்டப்படுது. ரால் வந்து பெருமை தான். இங்கே ஃபுல்லாக ரால் பண்டு தான். ஆமாம், அந்த பக்கத்தில் தண்ணியை வடிய வைக்கிறதுக்கு தண்ணி உப்பு தண்ணி வேணுங்கிறதுக்காக இது பண்ணி இந்த பக்கம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, கட்டினது கட்டியாச்சு. இந்த மாதிரி கேட்குறப்ப அது பண்ணணும். எல்லாமே விவசாய நிலம் தான். இங்கே இருக்கிறதுல ஏன் நிலமும் இருந்துச்சு, எல்லாமே விவசாயம் போயிடுச்சு. எல்லாமே ரால் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரால் பண்ணிட்டு கொடுத்தாச்சு.
ஆமாம் எல்லாமே கொடுத்தாச்சு இறால். ஏன்னா சுற்றி இறால் பண்ணி வச்சுட்டாங்கும் போது சென்டரில் நல்லா இருக்கும்போது ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது புரியுது. இன்னைக்கு 1500க்கும் ஆசைப்பட்டு நிலத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ண முடியல, பாதிக்குது. நிறைய பேர் இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் நடந்தது. ஏன்னா நாகப்பட்டினம் இறால் பண்டுக்காக. ஆனால் ஆனால் எதுவுமே செயல்படுறது அவங்க தனி இப்போ கூட இப்போ புதுசாக இந்த இறால்லாம் எதுக்கு தெரியுமா போகுது? அமெரிக்காக்கார இறால் சாப்பிடுங்கக்காக போகுது. எல்லாம் பேக்கிங் தான். அமெரிக்க நாட்டுக்காரன், ஐரோப்பா நாட்டுக்காரன் இறால் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம விவசாய நிலங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது. ஆனால் இது பெரிய லாபின்னு. ஆமாம் இந்திய கடற்கரை ஓரங்கள் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. எல்லாமே இதனால் பாதிக்கப்படுது. ஆ ஆ ஆமாம் 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 அவங்க ஆமாம் அவங்க ஆமாம் ஆமாம் அவங்க கணவர் போராடினார் உச்சநீதிமன்றம் போய். இப்போ இந்த மகிழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். நிறைய அவ்வளோ குறைகள் இருக்கு. இப்போ நீங்கள் உள்ளெல்லாம் வந்தீங்கன்னா ரோடே கிடையாது, ரோடு வசதியே கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும், குண்டு குழியுமா அப்படியே தான் இருக்கும். ஒரு அடிப்படை வசதிங்கிறதே கிடையாது. எல்லாமே போனால் பக்கத்தில் வந்து நம்ம திருப்பூண்டிக்கு போகணும், இல்லைனா மேலாப்பட வரணும், இங்கே தான் வரணும். ஸ்கூல் சின்ன ஒரு ஸ்கூலு தான் மட்டும்தான் இருக்குது. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு மட்டும்தான் ஒன்று தான் இருக்குது. அதுவும் 5 வரைக்கும் தான் இருக்குது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க இல்லை, எல்லாமே வந்து தனியார் பள்ளிகளில் தான் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன இப்போ அதுவும் கூட்டம் ரொம்ப பிள்ளைங்களுடைய வரவும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் பால்வாடி இருக்குது. பால்வாடியில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இங்கே இந்த ஊரில் வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஐயோ 1 மாதம் ஆச்சு. தண்ணி வந்து எல்லாம் ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சு அதை தான் குடிச்சிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் புழு வந்துடாதா? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஆனால் கொள்ளிடம் தண்ணி வருது. கொள்ளிடம் தண்ணி எங்கே வருதுன்னா மெயினில் தான் போகுது, உள்ளுக்குள்ளே வர்றது கிடையாது. இங்கே இந்த பக்கத்தில் சோளக்கரை இருக்குது, தண்ணி இருக்குது, அங்கெல்லாம் போகும். கொள்ளிடம் தண்ணி வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த மக்கள்? இங்கே இருந்துச்சு, டேங்க் இருந்துச்சு. இங்கே ஊற்று தண்ணி இருக்கு, கிணறு இருக்கு. அங்கே இருந்தால் ஃபில்டர் பண்ணி இங்கே டேங்க் வந்து ஊருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கொள்ளிடம் தண்ணி வந்த உடனே அதை வந்து இழுத்து மூடிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பூண்டிங்க ஒயின் ஷாப் இருக்கு, அந்த ஒயின் ஷாப்பும் பக்கத்துலேயே இருக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க எல்லாம் குடிச்சு. அப்போ இங்கே ஊற்று வரும் ஊற்று இருக்கு குடிச்சு. ஆனால் நம்ம ஒரு ஒரு பொதுவாக கேட்குறேன், கொள்ளிடம் தண்ணியை மட்டும் வச்சு இத்தனாயிரக்கணக்கான மக்களுக்கு நாள்தோறும் குடிநீர் வழங்க முடியாதுல்ல? பண்ணவே முடியாது. அங்கே அதில் கிணத்துல வந்து தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் வந்ததுனால எல்லாம் குடிச்சு விட்டு பாட்டில் தூக்கி அதெல்லாம் போட்டுறாங்க. அசுத்தம் பண்ணி வச்சுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வேண்டாம், அது சுகாதாரமாக இல்லாத தண்ணி இல்லை, அதை நம்ம தூர்வாரிக்கலானே. அது தூர்வாரிக்காங்க. அதில் போட்டிருந்த பைப்பு லைன் வரைக்கும் இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து. இல்லைண்ணே, நம்ம மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன்னா யாராக இருந்தாலும் இந்த ஊற்று தண்ணியை திரும்ப நம்ம கையில் எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்கள் கொள்ளிடம் தண்ணியை வச்சு இத்தனாயிரக்கணக்கான மக்களுக்கு தினந்தோறும் தண்ணி கொடுக்க முடியாது. பழைய ஊற்று தான் நம்ம எடுக்கணும், கையில் எடுக்கணும். ஊறுயிரும் இல்லைக்கா. ஒரு மழைக்காலம் நம்ம தூர்வாரி தயாராக வச்சுருந்தா ஒரு மழைக்காலத்தில் தண்ணி ஊறிக்கும். அதுக்கப்புறம் எந்த சிக்கலும் வராது நமக்கு. ஆமா ஆமா குளத்து பைப்பை சுத்தி பார்த்தோம்னா 1000க்கு மேல கிடக்கும் குடம். ஆனா ஒரு குடம் தான் அடிக்க முடியும் ஒரு வீட்டுக்கு. தண்ணியும் வராது அதுல, அப்படியும் இருந்து வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ தண்ணி வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டும் தண்ணி கிடைக்கல. பைப்ல இருந்து காத்து தான் வருது. நானும் எல்லா பைப்பும் திறந்து பார்த்தேன், இதுவும் இல்லை. போனது 2014 வந்து என் மனைவி கவுன்சிலர் நண்டாங்க, நம்ம கட்சி சார்பாக நண்டாங்க. அதனால் ஓட்டு சரியாக எங்கன்னா நம்ம இந்த சோழாதேவரம் கிராமத்து வரைக்கும் அந்த தொகுதியில் நின்றுட்டுருந்தாங்க. இப்போ அவங்க வேலைக்கு போகிறதுனால அவங்க வர முடியல. பரவாயில்ல. நான் சாயந்தரமாக வரேன். வாங்க, உறுதியாக வாங்க. ஆமாம், உறுதியாக வாங்க. நம்ம இந்த முறை வந்து மக்கள் எங்கே போனாலும் என்ன காசு கேட்கல, தண்ணி தான் கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கே மாற்றி போட்டால் ஒன்றும் ஆகாது, கதையாகாது. கண்டிப்பாக. ஆமாம், அந்த மாதிரி மாற்றி போட சொல்லி கேட்டிருக்கோம். இவங்க வந்து ஏடிஎம்கில் இருந்தவங்க. சரி நம்ம கட்சியில் இறஞ்சிருக்காங்க. மகிழ்ச்சி. தண்ணீர் மாநாட்டுக்கு மேலப்படையில் வந்து சேர்ந்து. தண்ணீர் மாநாட்டுக்கு வந்தாலே நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு. சரிண்ணே.
நம்ம குறைந்தபட்சம் இந்த தடுப்பணையில் இருக்கக்கூடிய பெட்டை வந்து 3 அடி கான்கிரீட் போட்டு மேலே ஏற்ற சொல்லுவோம். இதில் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்ஜினியர் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கட்டியிருக்காங்கல்ல, இதில் வந்து ஒரு தடுப்பணை சின்னதாக இங்கே கட்டணும். 3 அடி கட்டணும், அந்த உப்பு தண்ணி மேலே ஏறாத அளவுக்கு. இது கட்டவே இல்லை, இது ஓப்பனாக விட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னா, உப்பு தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக தான் ஏறும். அதை திறந்து விட்டாங்கன்னா ஃபுல்லாக போகும். இங்கே ஒரு சின்னதாக தடுப்பணை கட்டணும், அதை கட்டவே இல்லை. ஆனால் அது வந்து எஸ்டிமேட்டில் இருந்துச்சு. அப்படியே அவர் கட்டல, அது கட்டலை, அவர் இன்ஜினியர் கட்டலை. அந்த அளவுக்கு பணம் வரத்து இல்லை, அதனால கட்டல. இங்கே கட்ட வேண்டியது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இன்னொரு இடத்துல சம்மந்தமே இல்லை, உப்பு தண்ணிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே கட்டியிருக்காங்க, தடுப்பணை கட்டியிருக்காங்க, ஆனால் இங்கே கட்டலை. அதானே இந்த அரசு ஊழியர்களை வேலை பார்க்க செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் அதிகாரிகளுக்கு வந்து தெம்பு பத்தலை, திறமை பத்தலை. சரிண்ணே, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசுவோம், சரி செய்வோம். இதை வந்து 3 அடிக்கு ஏற்றி கட்டியிருந்தாலே சிக்கல் இல்லை நமக்கு. ஆமாம், இதில் ஒரு இந்த தடுப்பு இதில் வந்து ஒரு 2 அடிக்கு மேலே கட்டிச்சாலே அது உப்பு தண்ணி மேலே வராது. வெள்ளம் வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாமே நல்ல தண்ணியாக மாறிடும். ஆமாம், போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிடும் தானே, போயிடும். இப்போ வெள்ளம் இப்போ இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இப்போ இந்த தண்ணி இப்போ நல்ல தண்ணியாக இருக்கிறதுனால இப்போ நல்ல தண்ணியாக இருக்குது. இன்னும் 1 மாதம் பிடிச்சா சுத்தர உப்பு தண்ணி ஆகிடும். ஆமாம் ஆமாம், அந்த உப்பு தண்ணி அது வரைக்கும் போகும். அந்த சட்டரை கெட்டதே மீன். ஆமாம், நாங்களும் எவ்வளவோ போராட்டமும் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே டேம் கட்டிட்டீங்க, எங்களுக்கு வந்து இப்போ பாசனத்துக்கு எங்களுக்கு ஒரு வழி கொடுங்க, பாலம் கட்டி எங்களுக்கு வந்து வாக்கி அமைச்சு கொடுங்க, இதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் தண்ணி என்னத்துக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நாங்களும் எவ்வளவும் போராடிட்டோம். அப்போ இவங்க பாசனத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு சின்னதாக ஒரு வாக்கியம் மாதிரி வரும். அதுலேருந்து தான் வருது. அதுவும் எங்கள் ஊர் ஜனங்க நாங்களே சேர்ந்து ரெடி பண்ணி தான் அதை நாங்களே சொந்தமாக வசூல் பண்ணி அதை வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ இது சாட்சி இருக்கிறதுனால இப்போ தண்ணி வருது. அது நாங்கள் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறதுனால வருது, இல்லைன்னா வராது. மகிழிக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் எப்படி? அதுதான் இங்கே இருந்தால் வருது, காவேரி கொண்டாந்து கடத்தலக்கார தான். ஆமாம், கடத்தலக்கார தான் மெயின் வாக்கியா இதுதான் ஒரு வாக்கியா. இப்போ அங்கே தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க அடைச்சிடுவாங்க, இங்கே தண்ணி வராது. போராட்டம் தான், ஒவ்வொருத்தரோடு போய் போராடி தான் தண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இங்கே ஊருக்கு சாகுபடிக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு வாக்கியா இந்த பக்கத்துலேயே தான் இருக்குது, இங்கேருந்து போட்டோம்னா வாக்கியா கரெக்டாக பாசனத்துக்கு போகும். இங்கே டெவலப் பண்ணலாமா? பண்ணலாம், அது பண்ண மாட்டுறாங்க. கேட்டாச்சு, ஆமாம் நாங்கள் கேட்டாச்சு, பண்ண முடியாது அப்படின்றாங்க. நீங்களா வெட்டிக்கிட்டீங்க? இல்லை, நாங்கள் வெட்டவே ஏற்கனவே இருந்துச்சு சின்னதாக. இந்த ஆறும் அந்த பாசன வாக்கியாவும் இவ்வளோதான் இருக்கும். அந்த இடத்துல சும்மா இது மாதிரி ஜேசிபி வச்சு வெட்டி வச்சுருக்கு, அவ்வளோதான். அதுவே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. யாரை கிட்ட பண்ணீங்க அப்படின்ட்டு. ஒரு மைண்டில் வைங்க, இந்த தண்ணி வந்து இது வந்து நல்ல தண்ணி. இதுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் பண்ணி தண்ணி உணர்ந்தப்போ விட்டாக்கா மழை தண்ணி வடிகள் வச்சா நம்ம வந்தோம்ல, ஆமாண்ணே, நைன்லேருந்து திரும்ப ஆமாம், அந்த பாயிண்ட் தான் அந்த தண்ணி இருக்கிறது. 15 கிராமத்துக்கு தண்ணி இருக்குதா நல்ல தண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல பாயிண்ட் இவர் சொன்னார்ல. ஆமாம், சிவராசன் அந்த பாயிண்ட் தான் அது, நம்ம ஏறுற இடத்துல. இது வத்தக தண்ணி தண்ணி போய் நல்லா தண்ணி எதிர்ப்பு. இது பைபாஸ் பண்ணாக்கா வந்து உங்களுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு, இந்த மழை ஏரியா சாகுபடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டேம் எப்போதுமே அடைச்சிருந்தாங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ள எல்லா கிராமத்துக்கும் நிலத்தடி தண்ணிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இதை திறந்து விட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காது, உப்பு தண்ணி தான் ஏறும். சரி சரி பாப்பாண்ணே. சரி, கண்டிப்பாக வருவேன்.